தேர்தல் நடத்தை விதியை மீறி ஏற்காடு தேர்தல் பிரச்சாரத்தின் போது எந்த புதிய திட்டங்களையும் அறிவிக்கவில்லை என்று தேர்தல் கமிஷனுக்கு ஜெயலலிதா விளக்கமளித்துள்ளார். ஏற்காடு தொகுதியில் 4ஆம் தேதி நடக்கவுள்ள இடைத்தேர்தலை முன்னிட்டு அதிமுக வேட்பாளர் சரோஜாவை ஆதரித்து முதல்வர் ஜெயலலிதா கடந்த 28ஆம் தேதி ஏற்காட்டில் 9 இடங்களில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மின்னாம்பள்ளியில் பேசியபோது ஆரம்ப சுகாதார மையம், தாலுகா மருத்துவமனை, அரசு கல்லூரி, சாலைகள், குடிநீர் வசதி ஏற்படுத்தி தருவதாக ஜெயலலிதா உறுதியளித்ததாகவும், தேர்தல் விதியை மீறி அறிவிப்புகளை வெளியிட்ட ஜெயலலிதா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென திமுக சார்பில் தலைமை தேர்தல் கமிஷனர் வி.எஸ். சம்பத்திடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. அதையடுத்து ஜெயலலிதா பேசிய வீடியோவை ஆராய்ந்த தேர்தல் கமிஷன் செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்குள் விளக்கம் அளிக்கும்படி ஜெயலலிதாவுக்கு நோட்டீஸ் அனுப்பியது. இது தொடர்பாக தேர்தல் கமிஷனுக்கு முதல்வர் ஜெயலலிதா விளக்கம் அளித்துள்ளார். அதில் ஏற்காடு தொகுதி மக்களின் முன்னேற்றத்துக்கு என்னவெல்லாம் தேவைப்படுமோ அவைகளையெல்லாம் அரசு செய்து தரும் என்று தான் பொதுவாக பேசியதாக விளக்கம் அளித்தார். ஏற்காடு தொகுதியின் தேவைகள் குறித்து தன் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்ட விஷயங்களையும் தான் பொதுவாக பேசிய பேச்சையும் தொடர்பு படுத்துவது சரியல்ல என்றும், தொகுதியின் குறிப்பிட்ட தேவை குறித்து எந்தவித தனிப்பட்ட வாக்குறுதியையும் அளிக்கவில்லை என்றும் ஜெயலலிதா விளக்கம் அளித்துள்ளார். தேர்தல் நடத்தை விதியை தான் மீறவில்லை என்றும், தமிழில் தான் பேசிய பேச்சு மிகச் சரியாக மொழிபெயர்க்கப்படவில்லை என்றும் ஜெயலலிதா விளக்கம் அளித்துள்ளார்.